சிஎஸ்கேக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ எப்படி புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்து புக் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் அஃபிஷியலாக வந்து எதுவுமே ரிலீஸ் பண்ணல. பார்த்தாலே தெரியும் டிக்கெட் வந்து நான் இப்போ புக் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் 360 சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு டிக்கெட் வந்து நான் புக் பண்ணேன். எப்படி நான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ புக் மை ஷோ வந்து ஆக்சுவலி இந்த லிங்க் வந்து எனக்கு கிடச்சிது. இதில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் போய்ட்டு சீட்டெல்லாம் நான் வந்து டக்குன்னு வந்து புக் பண்ணிட்டு இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணோம். நல்லா நோட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி பாருங்கள். இப்படி ஒரு இமெயில் ஐடி இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த இமெயில் ஐடி போட்டு தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து யூபிஐ ஐடி கொடுத்தாங்க. அதில் போயிட்டு ஜிபே பண்ணேன். ஸோ ஜிபே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 900 போட்டிருந்தாங்க டிக்கெட்டு, 1000 ருபீஸ். நான் 1 ருபி பே பண்ணேன். 1 ருபி பே பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதில் போட்டால் டிக்கெட் வந்து வந்துடும் அப்படின்னாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டோடனே பார்த்தீங்களா டிக்கெட் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சா, பயங்கரமாக இருக்கா பாருங்கள். போட்டிருக்கு பாருங்கள் 999 மும்பைக்கும் சென்னைக்கும் நடக்கிற மேட்ச்க்கு டிக்கெட்டு. பட் ஆனால் இந்த டிக்கெட் எதில் வரும் அப்படின்னா எதுலேயுமே வரல. இமெயில் ஐடி பார்த்தீங்களா என்ன இமெயில் ஐடின்னு. இது வந்து பக்காவாக வந்து இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புக் மை ஷோ லிங்க் அந்த வெப்சைட் மாதிரியே ரெடி பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு கிடக்குறானுங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து புக் பண்ண மாதிரி காட்டுறேன். நான் வந்து 1 ருபி போட்டு விட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து காசு அதிகமாக போட்டு வாங்கியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் உடனே போயிட்டு ஸ்கேம்னு சொல்லி உடனே வந்து ரைஸ் பண்ணேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கேம்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி தெரியும் வந்து இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகிருப்பீங்க. எப்படிடா நீ மட்டும் புக் பண்ண அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து டிக்கெட் எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வத்தில் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ புக் பண்ணது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கர பக்காவான ஒரு ஸ்கேமு. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோவில் வந்து சிஎஸ்கேவோட டிக்கெட்ஸ் வந்து வரவே இல்லை. டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் தான் வருது. பட் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து புக் மை ஷோவில் வர மாதிரியும், புக் மை ஷோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அவங்க வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து டிக்கெட் வாங்கி ஆகணுன்ற மாதிரி இருக்கனால இந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ யாருமே அதை நம்பிடாதீங்க. புக் மை ஷோவில் வந்து ஆக்சுவலி சேல்ஸ் வந்து நடக்கலை. முதல்ல சேல்ஸே இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. நம்ம யூகப்படி மார்ச் 19th வந்து மோஸ்ட்லி டிக்கெட் வந்து சேல்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது வந்து அஃபிஷியலாக இன்னும் வரல, அன்அஃபிஷியலாக தான் வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து யாரும் அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. நான் 1 ருபி அனுப்பி பார்த்துட்டு பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இமெயில் ஐடி பார்த்துருப்பீங்க. என்ன இமெயில் ஐடி கொடுத்தேன்னு சொல்லி. இமெயில் ஐடியும் நான் தப்பாக தான் கொடுத்தேன். எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிது. அவனுக்கு தேவைப்படுறது காசு, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து நீங்கள் போயிட்டு டக்குன்னு டிக்கெட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு புக் பண்ணணும்னு நினச்சிட்டு ஏமாந்துடாதீங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸ்கேமில் போய் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிக்கெட் எப்போ சேல்ஸ் வருதோ அதை உடனே நான் உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவேன். ஸோ வந்து யாரும் வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. பக்காவாக வெப்சைட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏமாந்துடாதீங்க கைஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. 2-3 பேர் ஏற்கனவே ஏமாந்துருக்காங்க. அப்படி ஏமாந்துட்டீங்க அப்படின்னா சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி பேஜஸ் வந்து வருது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தான் மோஸ்ட்லி வருது. ஸோ இன்ஸ்டாகிராம் வெப்சைட்ஸ்லாம் வருது. அப்படி வந்துச்சுன்னா ஸ்கேம்னு சொல்லி உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டிக்கெட்ஸ்க்கான அஃபிஷியல் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.